போன் கட் பண்ணணும் தான் சரி ஏதோ டென்ஷன் ஆகி இருக்குது. இல்ல உங்க கையில ஏன் அந்த அமௌண்ட் வேஸ்ட் பண்ணணும்? உங்க கையில யாராவது செகண்ட்ஸ் கால் இருக்காங்களா இப்போ? இப்ப ஏன் சைட்ல எதுவும் ஆள் இல்லைங்கண்ணா. இல்ல சும்மா இந்த என்கொயரி பண்ணுவாங்க. யாராவது இருந்தாங்கன்னா இவன் தான் ரேட்டு குறைச்சானா கூட பரவாயில்ல, ரேட் ஒன்னும் அது குறைக்க மாட்டேங்கிறானே, அதான் ப்ராப்ளம். அது கேட்டா ஆரம்பத்துல இருந்து நீங்க அந்த ரேட்டுக்கு எடுத்துக்க சொன்னீங்க, அவருதான் அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்னாரு. அவர்தான் இப்ப என்ன சொல்றீங்கன்னா என்கிட்ட தானே மாதிரியும் நீங்க அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு வாரம் ஒரு மாசம் விட்டுருங்க, ஓகேங்களா? நீங்களே வந்து நம்ம அமௌண்ட்டும் இதாயிடக் கூடாது. அதனால என்ன சொல்றீங்கன்னா அவரெல்லாம் இப்ப மூவ் பண்ற மாதிரி இல்லீங்க, அவரோட ஸ்டைல வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிருங்க. அவர் இந்த ஃபீல்டுல இருந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் ப்ராப்பரா பண்ணாதனால நார்த்ல இருந்து வந்தா மட்டும் நானே மிஷின் கேட்டேன் தரமாட்டேன்ட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள நான் குடுக்கற மாதிரி பிளானே இல்லன்னு சொல்லிட்டு அப்படிங்க. நீங்களே சொல்ல போனா எங்கேயுமே நீங்க விற்க முடியாது அந்த மாதிரிதான். ஏன்னா போன் பண்ணி கேட்டாலுமே அவர் வந்து இந்த மாதிரி மைனஸான ஆன்சர்ஸ் தான் சொல்றாரு. நீங்க சொல்றது இல்லாம அவரே இங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்ட முடியாதுன்ற மாதிரியே தான் அவரே பேசுறாருங்க. நான் வந்து உங்களுக்கு வேணா வெளியில ஆர்டர் பிடிச்சிருக்கு, நீங்க ஆர்டர் பிடிச்சிருக்க மாதிரியும் சரிங்களா, நானே ஏதாவது வந்ததுன்னா சொல்றேன் நானு, சரிங்களா? நீங்க ஆர்டர் பிடிச்சிருக்க மாதிரியும் மேக்சிமம் அவங்ககிட்ட ரேட்டு குறைக்கவும் பாருங்க. நீங்க வேணா அதுல இருந்து வர்றத வந்து நீங்க ஒரு 50 ரூபா எவனோ சாக்கிறது நாமளா திங்கலாமே, அதுல இருந்து அதுல ஒரு 50 ரூபா வர மாதிரி நீங்க பாத்துக்கங்க. அவன் வேஸ்டா அவன் ஆப்ப விட்டுட்டு போறதுக்கு ஏதோ ஒரு பக்கம் ஆனா தள்ளி விட்டுருவானுங்க கண்டிப்பா. பொறுக்க வரலும் பாத்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது பக்கம் செகண்ட்ஸ் தள்ளி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லங்க. அப்படி 3 லட்சம் ரூபாய் தள்ளினாலும் இவனுக்கு இந்த 4 கணக்காயிடுச்சுன்ற மாதிரி கணக்கு பாப்பான்ல அவன். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, அதனால நீங்க ஏதோ ஒரு பக்கம் எடுக்குதான்னு பாருங்க, நானும் அப்படியே பாத்துட்டே இருக்கேன். ஓகே ஏதாவது டக்குன்னு ஓகே இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அவனை வந்து விட்டுறாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம காசு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? திரும்ப கால் பண்ணி ஏன் பேச இப்படி இது பண்றீங்க, நான் வந்து தனியா பண்ணிட்டு இருக்கேன், சொல்ல போனா அவரே தமிழ்நாட்டுக்குள்ள மூவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. யார் போன் பண்ணாலும் அவரோட இது இல்லாம பண்ண முடியாது, நானே வந்து சைலண்டா வந்து நாட்டுக்கு தான் வந்து ஆர்டர்ஸ் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இப்படி மூவ் பண்றவங்க கிட்ட இந்த மாதிரிதான் நாமளும் கேம் மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைங்க. சரிங்களா? ஓகேங்களா? பேசி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க.